மாதாந்திர விவசாய குறைதீர் கூட்டம் என்பது மிகவும் செமையான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. அத்துடன் வடக்கு மற்றும் தெற்கு கோட்டைச்சீர் கூட்டங்களிலும் பொள்ளாச்சி சாராட்சியர் கூட்டங்களும் குறைகள் கேட்கப்பட்டு அதற்கான தீர்வுகளுக்காக அதிகாரிகள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த கணினிமயமாக்கப்பட்ட நில நிர்வாக திட்டங்களிலே இருக்கும் குறைபாடுகள் கோவை மாவட்ட நிர்வாகத்தால் தீர்க்க முடியாமல் இருப்பதனால் எங்களுக்கு பலன் கிடைப்பதில் மிக சிரமம் ஏற்படுகிறது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நமது மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அவர்களும் ஏடி சர்வே அவர்களும் இந்த நாங்கள் சுட்டிக்காட்டுகிற குறைகளை சென்னைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் தீர்வு வரவில்லை. முதலாவதாக நேர்மறையாக பார்த்தோம் என்றால் கடந்த 5 வருடங்களே வரைபட கணினி வழியாக இறக்கம் செய்வது, அதற்கடுத்தது பட்டா பெறுவது இவை எளிதாக்கப்பட்டுவிட்டது. அதே மாதிரியாக சப்டிவிஷன் செய்வது, அதற்கடுத்து பட்டா மாறுதல் செய்வதும் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன. ஆனால் குறைபாடுகளை பார்த்தோம் என்றால் வரைபடத்தில் காரணிகள் அனைத்து குறியீடுகளும் போடப்படுவதில்லை. முன்னே இருந்த ஆவணங்களிலிருந்து அவை கணினிமயமாக்கப்பட்ட பொழுது வீடு, நீர்நிலைகள், நீர்வழிப்பாதை, அதற்கடுத்தது கிணறுகள் இவை விடுபட்டு போயிருக்கின்றன. அதிகாரிகள் அதை ஒருங்கிணைந்த முறையில் எடுத்து அனைத்து விவசாயிகளிடம் கேட்டு அதை வரைபடங்களுக்கு கொண்டு வந்தால் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் தீரும் என்பதை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனுக்களாக கொடுத்து வந்திருக்கிறோம். அத்துடன் ஓடிபி முறையிலே இந்த ஆவணங்களை பெறுவதிலே இருக்கிற குறைபாடுகள், ஒரு நிலத்திற்கு ஒரு தொந்தரவு என்று வந்துவிட்டால் அதை நாங்கள் ஆராய வேண்டியது இருந்தால் எங்களுடைய அந்த ஒரு நிலத்தை தவிர அதை சுற்றி இருக்கிற நிலத்தினுடைய அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் பார்வையிட வேண்டியிருக்குது. அதை சென்று அந்த விவசாயம் யாருமே கேட்டு வாங்க முடியாது. அதே மாதிரி கிராம நிர்வாக அதிகாரியிடமோ அல்லது விவசாய அதிகாரியிடமோ சென்றும் பெற முடியாது. அதை நாங்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் தான் புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டு பிரச்சனைக்கான தீர்வுக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த சமயத்திலே 5 அல்லது 8 அல்லது இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிற 15 ஓடிபிகளை வைத்து எங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடிவதில்லை. இதன் காரணமாக பல்வேறு குறைகள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு வரப்படுகின்றன. அத்துடன் வழக்குகளாகவும் பதிவாகின்றன என்ற அந்த கவலையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஓடிபி திட்டம் என்பதை முழுவதுமாக நீக்கிவிட்டு யார் தவறு இழைக்கிறார்களோ, என்ன காரணத்துக்காக ஓடிபி திட்டம் கொண்டு வருவதாக அரசு முடிவு செய்திருக்கிறதோ அந்த குறைகளை நேரடியாக கண்காணித்து அந்த தவறு இழைப்பவர்களுக்கான ஒரு நடவடிக்கையாக இதை கொண்டு வர வேண்டும். அல்லாமல் சாதாரண விவசாயிகள், கற்றறிவில்லாத விவசாயிகள் சென்று ஒரு ஓடிபி போட்டு ஒரு கேப்சா போட்டு இந்த ஆவணங்களை பெற வேண்டும் என்கிற இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே இந்த மாதிரியான ஆவணங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்ப்பதற்கே அவருக்கு நிறைய நேரம் செலவாகி விடுகிறது. உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு அல்லது தரத்தை கொண்டு வருவதற்கு விவசாயிக்கு நேரம் கிடைக்காமல் அன்றாடம் அல்லாடக்கூடிய இந்த ஒரு நிலைமையில் இன்று விவசாயி இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் விவசாயி சந்திக்கும் பிரச்சனைகளிலே அரசியல் தொடர்புடைய அல்லது தன்னுடைய விவசாயத்துக்கு சம்மந்தமில்லாமல் பொதுவாக நிர்வாக சம்பந்தம் இருக்கிற பிரச்சனைகள் வருகின்றன. உதாரணத்துக்கு பட்டாவிலே பெயர் தவறாக இருப்பது, சம்பந்தப்படாத நபர் பட்டாவிலே சேர்க்கப்பட்டிருப்பது, திடீரென்று பூஜ்ய பட்டாவாக மாற்றப்படுவது, பதிவேடில் கரெக்டான விவரங்கள் இல்லாமல் இருப்பது அல்லது நீக்கப்படுவது, இது மாதிரியான பிரச்சனைகள் மிகப்பெரிய கவலையையும் விவசாயிக்கு வருத்தத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதை தீர்ப்பதற்குத்தான் நிறைய மனுக்களை கொடுக்கிறார்கள் விவசாயிகள். ஒவ்வொரு திட்டத்திலையும் கிட்டத்தட்ட 50% இது சார்பான பிரச்சனைகள் தான் வருகின்றன. தன்னுடைய விவசாயத்தை சீர் செய்வதற்காகவும் மக்களுக்கு உதவும் வகையில் பயிர்களை கொண்டு உருவாக்குவதற்காகவும் ஒரு மனதை முழுவதுமாக விவசாயி இன்றைக்கு ஈடுபடுத்த முடியவில்லை என்பது கவலைக்குரிய ஒரு சமாச்சாரம். குறைகளை பற்றி நாங்கள் தீர்க்க முயலும் பொழுது அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 80-90% அரசியல் மற்றும் நிர்வாகம்,
டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம், மேம்பாடு, தரம், இதை பற்றி 5% அளவுக்குத்தான் பிரச்சனைகளும் இங்கு மேலே வருகின்றன. இந்த நிலைமை மாறி 80-90% உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் நல்ல பொருட்களை தயாரிப்பதற்குமான ஒரு நிலைமைக்கு நமது அரசாங்கமும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயி தன்னுடைய வேலைகளை கவனித்து கொண்டு மக்களுக்கு நன்மை பயப்பான் என்று நான் இதை மிக அதிகமாக அதை பற்றி கூற வேண்டியதில்லை. அதுதான் உண்மை.